அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷப லக்கணக்காரர்களே, தினபூமி நேயர்களே, இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது 29 நாள் 16/12 13/1/2025 வரை. இந்த மாதத்தில் புது வருஷம் பிறந்துருது, ஆங்கில புத்தாண்டு வந்துடுது. அது இல்லாமல் இந்த மாதத்தினுடைய சிறப்பு மார்கழி தெய்வ கடாட்சம், ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர்றது. இந்த மாதத்தில் இருக்கிற மேலும் சிறப்பு சங்கடஹர சதுர்த்தி எப்பவும் போல மாதம் வர்றது, 2 சனி பிரதோஷம் வர்றது, வைகுண்ட ஏகாதசி, மாதத்தினுடைய கடைசி நாள் திருவாதிரை. அதோட ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் இந்த ஆண்டாள் திருப்பாவையை 30 நாட்களும் பாடி அந்த ஆண்டாளை வழிபடுவதும், அந்த மார்கழி 27 கூடாரவல்லின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் எந்த ஆலயத்தில் நடக்குதோ அந்த ஆலயத்துக்கு போய், இப்போ கல்யாணம் ஆகாதவங்க தான் அந்த விரதம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, கிடையாது. ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய அம்மா அப்பா கூட இந்த மார்கழி விரதம் இருந்து தனக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள், அந்த வயது கல்யாண வயது உடையவர்கள், அவர்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவருடைய பெற்றோர்கள் விரதம் இருக்கிறது. இந்த திருப்பாவை அப்படின்னு அந்த பாசுரங்களை படிக்கிறது. திருப்பாவை 30 தப்பாமல் செப்பினார் அப்படின்னு தான் கடைசி அந்த வாசகத்தினுடைய பலன் இருக்கு. அதுல மக்களை பெற்று வாழ்வீராகன்னு அதுல ஒரு பாடம், இந்த வாரணம் 1000 பாடலை பாடினீங்கன்னா அதுல கடைசியா அந்த பலன் சொல்லியிருக்கு. இந்த சொன்னா என்ன நடக்கும்னு. அதனால அந்த மார்கழி திருப்பாவை பாவை நோன்பு. அடுத்ததாக 2 சனி பிரதோஷம், வைகுண்ட ஏகாதசி. ஏன்னா ரிஷபராசிக்கு பெருமாளுடைய கடாட்சம் ரொம்ப ரொம்ப, மகாலட்சுமி கடாட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலம், 4ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கக்கூடிய காலம், 4 அர்த்த அட்டமம், 8 அட்டமம், அதான் அர்த்த அட்டமம் ரெண்டுமே. 4ஆம் இடத்து அதிபதி 8ல் வர்றதுனால ஒரு சீக்வன்ஸ் உண்டு சூரியனுக்கு. அதனால உங்களுடைய சூரியனுடைய பவர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மார்கழி மாதம் விரதம் இருக்கிறது நல்லது. சரி, இந்த ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் கிரகநிலை அப்படின்னு சொன்னால் தனுசுல சூரியன், உங்களுடைய 2ஆம் இடத்துல சந்திரன் இந்த மாதம் ஆரம்பித்து 2ஆம் இடத்துலையும் முடிகிறது, 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறது, உங்களுடைய ராசியிலேயே குரு வக்கரகதியில் இருக்கிறது, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி, மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு, 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் 5ல் கேது. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 9லிருந்து அதுக்கப்புறம் 10க்கு போயிடுறார், 1ஆம் தேதியிலிருந்து 15 நாள் 9, அடுத்த 15 நாள் 10ஆம் இடம். ஆக இந்த சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிரனுடைய கிரக பெயர்ச்சி தான் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறது. மாதத்தினுடைய முன்பகுதி, மாதத்தினுடைய பின்பகுதி, இந்த இரண்டுமே சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கார். அதனால உங்களுக்கு வரவேண்டிய அத்துணை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். 9ங்கிறது லட்சுமி ஸ்தானம், அது ரொம்ப வேக சிறப்பு. உங்களுடைய ராசி அதிபதி அப்போ விட்டு போனது, தொட்டு கொடுத்தது, அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது, நான் அதை நடக்கணும்னு நினைச்சேன், இது நடக்கணும்னு நினைச்சேன், கடைசியில் எதுவுமே நடக்காம அப்படியே பெண்டிங்கில் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நடக்க வைக்கிறது இந்த மாசத்துல. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுப காரியங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம், போக்குவரத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுன்றது இருந்தாலும் இந்த மாசத்துல எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விசேஷமா நீங்க வச்சுக்கணும். அப்படி போயிட்டு வாங்க.
நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு வக்கரகதியில், உங்க ராசியில குரு வக்கரகதியா இருக்கிறது நல்லது, உங்களுக்கு நல்லது, இந்த ராசிக்கு நல்லது. அதே போல 12 செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறது நல்லது. அதாவது ஆகாது இருப்பவர்கள், நமக்கு வேண்டப்படாதவர்கள் மறைவா இருக்கிறதும் நம்மளை கண்டுக்காம இருக்கிறதும் நல்லது இல்லையா? அந்த கணக்கு தான் இது. வக்கரனாவே ரிவர்ஸ். ரிவர்ஸ்னா என்ன? நேரா நம்மளை நோக்கி நடந்து வர்றவங்க எவ்வளோ ஸ்பீடாக வருவாங்க. அதே பின்னாடி நீங்கள் ஒருத்தர் கிளம்பிட்டாரு, உங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்ல மறந்துட்டீங்க, அவரை கூப்பிடுறீங்க, அவர் ரிவர்ஸ்லேயே வராரு. திரும்பி உங்கள் பக்கம் வந்தா அது எப்படி? அவர் பேக் வாக்கிங்காக வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அந்த குரு பேக் வாக்கிங்கில் இருக்கார், ரிவர்ஸில் இருக்கார். நீங்கள் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ன்னு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ், தமிழில் வான் போடுவாங்க வக்கரம். வக்கரகதி கிரகங்கள் அந்த கிரகங்களுக்கு ஆகாத இடத்துல அந்த கிரகங்கள் வாசம் செய்தால் வக்கரகதி பலன் அமோகமாக இருக்கும். இந்த ஒரு வார்த்தையிலேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மற்றவங்க மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக ஒரு காகித பூவை கலர் கலராக கட்டி ஒரிஜினல் பூ மாதிரி மாலையாக கழுத்தில் போடுற ஆள் நான் இல்லை. அதனால் நிதி நிலைமை சீராக கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த மாசத்துல குரு. அதுக்கு மேலே லாபத்தை கொடுக்கக்கூடியது ராகு. நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறத விட முதல்ல பார்க்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்னா பின்னாடி கடைசியில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்க வைக்கிறது இந்த ராகு. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து ரொம்ப இன்டர்வியூ பண்ணி மாசக்கணக்கில் சைலண்டாக இருக்குன்னா திடீர் அழைப்பு வரலாம். இல்லை இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வேலையில் இருக்கோம், இந்த இடம் வேண்டாம், புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்திலேயே ட்ரை பண்ணலாம். ஏன்னா வரக்கூடியது புத்தாண்டு 1/1/2025 சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும் ரிஷபராசிக்கு. அதனால் அதை பயன்படுத்தி இருங்க. அதே போல் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். காதலும் பாசமும் அன்பும் நிறைய இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்து விட்டு நல்ல முறையில் இருக்கிறதுக்கு இந்த மாதம் கிரகங்கள் உதவி பண்ணுறது. ஏற்கனவே பிரிந்திருந்தவர்கள் கூட சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கு. எதுவுமே இல்லாமல் சைலண்டாக என்னன்னே தெரியாமல் அம்மா வீட்டுக்கு போன மனைவி, எதுவுமே இல்லாமல் பேச்சுவார்த்தையே நிறுத்திட்ட கணவன், இவர்களுக்கெல்லாம் சில ஆச்சரியமான மாறுதல் உண்டு. கடன் வாங்காமல் இந்த மாதம் எப்படி நம்ம வாழ்க்கை நடத்துங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. கடன் மேலே அவ்வளோ செழிப்பு வரும். அதே போல் அப்பா அம்மா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட அன்பை செலுத்தக்கூடிய, அவர்களை பற்றி அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். வயதானவர்கள் ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய உடல் நலனுக்கு, உங்களுடைய சூழ்நிலைக்கு, குடும்ப சூழ்நிலைக்கு, உங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை எவ்வளோ அமைதியாக இருக்கணுமோ அவ்வளோ நல்லது. வெளிநாடு போகணும் அப்படின்னு வேலைக்காக ட்ரை பண்ணவங்களுக்கு மாதத்தினுடைய பின்பகுதியில் உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும். இது வரைக்கும் விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கைக்கு வந்து சேரும். எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. யார்கிட்டலாம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அவங்ககிட்ட இருந்தெல்லாம் தாமதமான ஒரு நல்ல பதில் கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்க. புதியதாக ஏதாவது வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
ஏற்கனவே வேலை ரொம்ப கஷ்டத்தோட சலிப்போட வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு எல்லா எதிரிகளாகவே உருவாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வேற இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ஐடியாவை இந்த மாதத்தில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பலனில் எல்லா விஷயங்களும் சொல்லும், அதை பார்த்துக்கலாம். கொஞ்ச நாளைக்கு சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடியது. சனியும் உங்களுக்கு நண்பன் தான், ராகுவும் உங்கள் ராசிக்கு நண்பர் தான். அதனால் அவங்கெல்லாம் எங்கே இருந்தாலும் உங்களுடைய விஷயங்களுக்கு நல்லதுக்கு உடன்படுவார்கள். நல்லதே நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.